ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பர்ஃபெக்ட் ரவுண்டோட 3rd எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததில்ல ஹீரோ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலை புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கதையோட ஆரம்பத்துல ஹீரோயினை நீ குயின் ஆகிறதுக்கு ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி கேட்க அவளுக்கு அளவில்லாத சந்தோஷம். பட் ஒன் கண்டிஷன், நீ இந்த அரண்மனையில குயினுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கு, அதெல்லாம் கத்துக்கணும். நீ அங்க வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அரண்மனைக்கு கூட்டிட்டு போறான். ஃபர்ஸ்ட் டைம் இவன் இப்படி அரண்மனைக்கு கார்ல போய் இறங்கி அவ கூட கை கோத்து நடந்து போறத மீடியால இருந்து எல்லாருமே போட்டோ எடுத்து பயங்கர வைரலான நியூஸா ரிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை கேட்கவே வேண்டாம், நார்மலாவே பயங்கரமா போஸ் கொடுப்பா. இப்ப கிராண்ட் பிரின்ஸ் கூட வேற இருக்கா இல்லையா, அவளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பியூட்டி குவீன் ஹிஜுவும் கிராண்ட் பிரின்ஸும் பெர்ஃபெக்ட் ஜோடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒண்ணு, நான் இந்த தேசத்தையே எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒரு விஷயம், நீ அதுக்காக எனக்கு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் கேட்கிற மாதிரி வரதட்சணையா கேட்கிற அப்படின்ற மாதிரி அவ கலாய்க்க, இங்க பாரு, நீ எனக்காக நான் சொல்றதை கேட்கணும், அரண்மனையில ரொம்ப நீ அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் ஓகேன்னு சொல்லிருப்பா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஊரே பரபரப்பா இந்த நியூஸ் ரிலே பண்ணிட்டு இருக்கு. மீடியா பர்சன்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஜப்பான் முழுக்க இவங்களோட நியூஸ் தான் டாப் டாக்கே. அதை பார்த்துட்டு பொதுமக்களும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு பேரும் எவ்வளவு கியூட்டா பேரா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் அப்படியே லைவ்ல போயிட்டு இருக்கு. சேனல்ஸ் எல்லாம் போட்டி போட்டு ரிலே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேலஸ்குள்ள போக, உனக்கு டயர்டா இருக்கும் இல்லையா, இன்னைக்கு தூங்கிக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போறான். அந்த நேரத்துல இங்க இருக்க பணிப்பெண்கள்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வெல்கம் பண்றாங்க. அப்போ மெஜிஸ்ட்ரி இன்னும் தூங்கல, நீங்க வரீங்கன்னு கேள்விப்பட்டதுல இந்த சாப்பிடாம கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கான், உங்களை பார்த்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை ஒரு பார்வை, இவங்களை இங்கே விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லாம சொல்ல டக்குன்னு ஹீரோ, உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், நீ இங்கே இரு, நான் முக்கியமான விஷயத்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. அப்படி அவளுக்குன்னு கொடுக்கப்பட்ட ரூம்ல போயிட்டு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு ஜன்னல் வழியா கீழே பார்க்கும் போது அவன் பாட்டுல பெர்ஃபெக்ட்டா நடந்து போறான். பரவாயில்லையே, என்னை விட பக்காவா நடிக்கிறானே அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த கல்யாணம்ங்கிறது ஒரு அக்ரிமெண்ட்ல தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலா உண்மையாவே இவங்க லவ் பண்ணல, இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மாத்தி மாத்தி எந்த வித லவ்வும் இல்ல. இவளுக்கு கிராண்ட் பிரின்ஸ கல்யாணம் பண்ணா பயங்கரமான புகழ், அவனுக்கு இவளை கல்யாணம் பண்ணா வேற ஒரு கல்யாணத்துல இருந்து தப்பிக்கலாம். இதுதான் விஷயமே. இந்த பக்கம் குயின் இவங்க ரெண்டு பேரோட பேரையும் ஐபேட்ல பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இவன் போய் உட்கார, அப்போ இந்த பொண்ணெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, இவளுக்கு ஒரு குயினோட தோற்றமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா இந்த பொண்ணை ஆல்ரெடி இவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க, இவன் லவ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு எதுக்கு ஃபேவர் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கெட்டெண்ணம், இந்த பொண்ணெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னால அவளை கைவிட முடியாது, ஏன்னா அவ இப்போ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. பேச்சே இல்லை, என்னை எதிர்த்து நீ வேற கல்யாணம் பண்ற அப்படி இப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது, அதான் ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கலே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவனு எழுந்து வெளியில வரான். வெளியில பாத்தீங்கன்னா சோய் நின்னுட்டு இருக்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஹிஜு கூட தானே உன்னை இருக்க சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எசமானே அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போக, அந்த பக்கம் போய் பார்த்தா இவ மெஜிஸ்ட்ரிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா. இப்ப காரம் ஓகேவா, காரமா இருந்தா நூடுல்ஸ் சூப்பரா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, காரமா இருந்தா இந்த ஐஸ் எடுத்து இப்படி நாக்குல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது, என்னது இது, உடனே அவனை தூங்க போக சொல்றீங்க, அவனுக்கு கொஞ்சமாவது அவனோட டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு இவன் தண்ணி எடுத்து குடிக்கிறான். சரி ஓகே நான் போய் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சாப்பாடெல்லாம் யார் சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல என் வயிறு ஃபுல்லா அந்த ஆன்ட்டி எனக்கு ஊட்டிட்டாங்க, நான் போய் தூங்க போறேன், எனக்கு நல்ல தூக்கம் வருதுன்ற மாதிரி அவன் சொல்ல, இந்த பக்கம் இவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது அந்த சேவக பெண்கள்லாம் இவனை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. மெயினா ராணி கூட ஒரு பாட்டி இருப்பாங்களே, அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. இப்போ உன்ன குயின் மதர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நோனோ எனக்கு தூக்கம் வருது, அவங்களெல்லாம் பார்க்க விரும்பலன்ட்டு அது பாட்டுல நோன்னு சொல்லிட்டு தலையாசிட்டு போகுது. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் தனியா நின்று பேசும்போது டக்குனு இவ கையில இருக்க ரிஸ்ட் வாட்ச் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, இவ்வளோ நேரம் எங்க போயிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, குயின் மதர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணல, உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சே, உங்க குடும்பத்துல அக்செப்ட் பண்ற மாதிரி பண்ணி ரிஜெக்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்து ஒரு ராஜக்கலை அப்படின்ற மாதிரி எல்லாம் இவ பேசிட்டே இருக்கீங்க பாரு, அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி குயின் மதர் கிட்ட ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு சண்டைனா அவங்கள எப்படி நான் ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ஃபியூச்சரை பத்தி பேசுறா பாருவ அப்படின்ட்டு அவன் பாட்டுல நடந்து போக அவனுக்குள்ள சிரிப்பே வந்துடுது. எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் நான் உன் பக்கம் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 2 அடி எடுத்து வச்சு அவகிட்ட அப்படியே நெருங்கி நடந்து போவான். என்ன இவன் இப்படி வரானேன்னு இவளும் பின்னாடியே நடந்து போவா. அந்த நேரத்துல நீ ஒரு புத்திசாலிய கல்யாணம் பண்ணிக்க போறன்றத மட்டும் மறக்காத அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது வெளியில இந்த பணிப்பெண்கள்லாம் வந்துட்டு, கிராண்ட் பிரின்சஸ் இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற குயினை தனியா தானே தூங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அதெல்லாம் வேண்டாம், என் கூட தான் அவ தூங்குவா அப்படின்ற மாதிரி சொல்ல,
இல்லைங்க கல்யாணம்லாம் ஆறதுக்கு முன்னாடி அவங்க தனியாக தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் தூங்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிடறான். 2 பேரும் பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரே ஒரு குல்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஸோ மாற்றி மாற்றி இவங்க போத்திட்டு இருக்கும்போது இவனுக்கு பத்தலன்னு அவ இழுக்க, அவளுக்கு பத்தலன்னு இவன் இழுக்க, இப்படியே மாற்றி மாற்றி இழுத்துட்டு இருக்காங்க. இந்த சத்தம் வெளியில் இருக்கவங்களுக்கு வேற மாதிரி கேட்க, அச்சுச்சோ இவங்க ரொம்ப க்ளோஸ் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அப்படியே விடிஞ்சும் போயிடுது. காலையில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பிரின்ஸ் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கான். சோய் வந்து என்ன அதிசயமா இருக்கு, இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, தலகாணி கிழங்கெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கிராண்ட் பிரின்ஸ்க்கே ஒன்றும் புரியல. எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க காலையில எழுந்து கிளம்பி அவங்களோட வேலைக்கு கிளம்பி டிக்கு டிக்குன்னு நடந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ ஹீல்ஸ் போட்டுட்டு நடந்து போயிட்டாளா, அவ ஃபேஷன் குயின் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட தலையெல்லாம் சரி பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் பென்ஸ் கார்ல போய் இறங்க, வாசல்லே பாருங்களேன் பயங்கரமான கூட்டம். இவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான், இது வரைக்கும் இவ வந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க. பட் இப்போ வாசல்லே வந்து வரவேற்கிறாங்க. இதுல டோஹைஜுன் கூடவே நின்னுகிட்டு, எப்படி மவுசு பெருகிருச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளுக்கான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு, அம்மா நான் இப்ப பியூட்டி குயின்லேருந்து குயின் ஆஃப் பியூட்டியா மாறிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அழட்டிக்கிட்டு நடந்து போறாங்க. இதுல ஹாட் நியூஸ் ஒன்று சொல்லவா, நேத்து நைட்டு நான் என்னோட வீட்டுக்கு போல அவர் கூடவே தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டோஹைஜன் கிட்ட சொல்ல, அவ்வளவுதான் அவ பயங்கரமா சேரப்பாகி இவ்வளவு கலாய்க்க செம்ம பண்ணா எல்லாரும் வைப் பண்றாங்க. இந்த பக்கம் கோட்டு சுட்டு போட்ட ஒருத்தர் அரண்மனைக்குள்ள அப்பப்ப வருவாரு இல்லையா, அவரு அந்த மெஜிஸ்ட்ரியோட கிராண்ட் ஃபாதர் போல இருக்குங்க. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, உனக்கு இப்போ தைரியம் வந்துருச்சா, தானா இந்த அரசாட்சியை பண்றதுக்கு தைரியம் இருக்கா, நீ உன்னை நீயாவே ஹேண்டில் பண்றதுக்கு தைரியம் இருக்கா இப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அவன் இல்லைன்ற மாதிரி சொல்றான். சரி நேற்று நைட் நல்லா தூங்குனியா அப்படின்ற மாதிரி கேட்க, தூக்கம் இல்லை. அப்போ உங்க கனவுல உங்க அப்பா வந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பையன் மெஜிஸ்ட்ரி போல இருக்கு, அவருக்கு ரெடி பண்ணி உனக்கு இன்னைக்கு கல்யாணம், இன்னையிலேருந்து நீ தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோ வர, நீ பாரு நீ டக்குலாம் இதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரி கிட்ட போக கூடாது, மெஜிஸ்ட்ரிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நீ கொடுக்கலன்னா உனக்கு தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு நேரம் அவன் கிட்டக்கு போயிட்டு சட்டையை பிடிச்சி, இங்க பாருடா இதுக்கப்புறம் நீயாவே எல்லா விஷயத்தையும் தனியா பண்ற, பயமா இருக்குன்னு சொன்னேன்னு வையன், அவ்வளவுதான் நீ இதுக்கப்புறம் கிரவுன் பிரின்ஸ், அது ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் கூட அவருக்கு தைரியம் வரல போல இருக்கு. கல்யாணம் ஆகி இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு, அதுக்கப்புறமும் தைரியம் வரல அப்படின்னு தான் அன்னிக்காரி அண்ணனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருப்பா. ஸோ இந்த விஷயத்த இவர் நினைச்சு பார்த்துட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ தைரியமா இருக்கணும், உன் கூட தாத்தா இருக்கன்னு நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மெஜிஸ்ட்ரி கிட்ட அவர் சொல்லி கொடுக்க, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஃபேமிலி அப்ரிசியேஷன் மந்த்லி ஈவென்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவங்க அண்ணன் கூட எடுத்துக்கிட்டு அந்த பிக்சர் இருக்கு, அதை பார்த்துட்டு பயங்கரமா உருகி போய் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அவனுக்கு பயங்கரமான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இயானுக்கும் ஹிஜுவுக்கும் பொருத்தமான பேரிங் மேட்ச் அப்படின்னு கண்ணா பின்னான்ட்டு குட் வைப்ஸோட நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹிஜுவும் அவளோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. ஜாக் பாட் அடிச்சிருச்சு ஹிஜுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சில பேர் நல்லத்தனமாவும் இவளுக்கு எங்க இருந்து ராசி வந்துச்சோ, எங்க இருந்து மச்சம் வந்துச்சோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. ஒருவித பொறாமையா எல்லாருமே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவ படிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல டூஹேஜின் வந்து, இந்தாங்க இந்த நேரத்துல தான் உங்களுக்கு ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் வேணும், இந்த கீவேர்ட்ஸை வச்சு என்ன போஸ்ட் பண்ணாலும் வைரல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில கீவேர்ட்ஸை காட்ட, இல்ல இப்போ பிஆர் டீமை கூப்பிடு, அந்த பிஆர் டீமை வச்சு ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ப்ராடக்ட்டை நம்பர் 1 சேல் பண்றதுக்கு இதுதான் சான்ஸ், எல்லாத்துக்கும் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி வேற லெவல்ல சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் இந்த பக்கம் பேசிட்டு இருக்க. இந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு. பிரைம் மினிஸ்டர் வந்ததை பார்த்து ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே பயங்கர காசிப். இவளுக்கும் ஆச்சரியம், என்ன ஆபீஸுக்கு தேடி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உன்கிட்ட தனிப்பட்ட முறையில பேச வந்திருக்கேன், உண்மையாவே அவனை பிடிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி ஒருவித ஏக்கத்தோட கேட்க, ஏன்னா இவருக்கும் அவ மேல ஒரு க்ரஷ் இருந்துச்சு இல்லையா, அதனால ஆமா எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகழோட வாழணுங்கிறது தான் பெரிய எய்மே. இந்த உலகத்துல என்ன எவ்வளோலாம் தாழ்வா பேசினாங்க, ஒவ்வொரு நாளும் நான் கிராண்ட் பிரின்ஸ் கூட தூங்கி எழுந்துக்கிற விஷயமே பெரிய விஷயம், என் வாழ்க்கையில அதெல்லாம் நடக்காத விஷயம், இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு நீங்க தான் அப்ரூவல் கொடுக்கணும், அதை அப்ரூவ் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வைக்க அவருக்கு வேற பேச்சே இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவன் இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 300 பேரை நம்ம கூப்பிடுற மாதிரி இருக்கும், ராயல் பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சோய் அவசர அவசரமா வந்து முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த அசிஸ்டன்ட் எல்லாம் வெளியில அனுப்பிச்சிடுறாரு. சோ இப்போ அவர் தனியா இருக்கிறதுனால குயினுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அரசு வழக்குகள் எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி இருக்கட்டும் அதுக்கான ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில போன மொத்த பேரும் உள்ள வர மாதிரி இருக்கு. யார் என்னன்னு பார்த்தா அங்க இருக்க ஆஃபீஸர்ஸ் கட்டுக்கட்டா ஃபைல் எடுத்துட்டு வந்து இவனோட டேபிள்ல குவிக்க, என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்ப குயினால இந்த வேலைகள் எல்லாம் பார்க்க முடியல இல்லையா, நீங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஜூனியர் ஹேலம் கிட்ட இருந்து கால் வருது. டக்குன்னு சோயை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்ட சோய் வெளியில போக என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பக்கம் இவங்கள பத்தி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, அதுல பாதி நல்ல கமெண்ட்ஸும் இருக்கு, ஹேட்டர் கமெண்ட்ஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு 4 கேர்ள்ஸ் ஒன்னா சேர்ந்து முட்டையை எடுத்துட்டு வந்து இவளோட மண்டையிலே அடிக்கிறாங்க. ஏண்டி ஓ மொகர கட்டிக்கு உனக்கு கிராண்ட் பிரின்ஸ் கேக்குதா, எப்படி அவனை வளைச்சு போட்டா அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா ரேக் பண்ண, இவங்க எல்லாருக்குமே அவன் மேல ஒரு க்ரஷ் போல இருக்கு. இவ எப்படி திடீர்னு நடுவில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு ஒரு பொறாமையில இப்படி பண்ணுவாங்க. அவங்க பாட்டுல முட்டையை உடைக்க டக்குன்னு கடுப்பான நம்ம ஹீரோயின் செமையா கத்தி விட்டுறா, ஏய் எல்லாரும் நிறுத்துறீங்களா அப்படின்ட்டு கிட்டக்க வந்து, நீங்க இப்ப எல்லாருமே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப்பை யார் பாக்குறா, இப்ப நான் உங்களை புல்லிங் பண்ணலாம், நான் உங்களை சிறையில் அடைச்சு தண்டனை கொடுக்கலாம், நான் யாரு ஒரு குயினாக போறேன், நான் அதெல்லாம் பண்ணட்டுமா இல்ல உங்க கூட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி அவங்களே நைஸ் வச்சு அவங்களே ஃப்ரெண்டாக்கி அப்படியே முட்டையெல்லாம் அடிக்க விடாம பண்ணி இவன் மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷனை ஏற்படுத்துறா. அதுக்காக பயங்கரமான ஆக்டிங்லாம் கொடுப்பானா பாத்துக்கோங்களேன். அடுத்த சீன்ல பிரைம் மினிஸ்டர் சர்ச்ல இருக்காரு. அந்த இடத்துல பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஃபாதர் கிட்ட பேசிக்கிட்டே வெளியில வரும்போது, என்ன அதிசயமா சர்ச் வரைக்கும் வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆனா என் ஃப்ரெண்டு அதுக்கு தகுதி இல்லாதவ, அவளை என்னால விஷ் பண்ணவும் முடியல, நிராகரிக்கவும் முடியல, பட் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன், அவளோட விருப்பப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே பிளாஷ்பேக்குள்ள போறான். ஆக்சுவலா இவ ஸ்கூலிங் படிக்கும் போதே மத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுவா போல இருக்கு, அது கிடைக்கிற வரைக்கும் அதை அடையாம விடமாட்டா போல இருக்கு. ஸோ எல்லாருமே வெளியில போனதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல ஒவ்வொரு டெஸ்கா எதையோ தேடுறா. அப்ப அவளுக்கு பிடிச்ச விஷயம் எதையோ ஒன்னத்தை தேடுறான்றத பிரைம் மினிஸ்டரும் பாத்துறாரு. நல்ல வேலையா பிரின்சிபல் அந்த பக்கமா வராங்க. அந்த சமயத்துல பிரின்சிபல் கிட்ட இவனா பேச்சு கொடுத்து அவங்கள டைவர்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள இவளுக்கு ஏதோ ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பேட்ச் மாதிரி கிடைக்க, அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவ ஓடிட்டு இருப்பா. அதை பார்த்து பிரைம் மினிஸ்டருக்கு அப்பையில இருந்தே கிரஷ், இருந்தாலும் திருடுறது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுப்பாரு. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா வந்து நிக்கிறாரு. என்னப்பா என்ன பார்க்க வந்தீங்களா, கல்யாணத்தை பத்தி பேச வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஏதோ ஒரு தப்பான வேலை பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்குள்ள உன்னை இன்க்ளூட் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, எந்த ஒரு ஸ்கேண்டலும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. தேஜுவோட அம்மாவை நீ தானே கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பிளாஷ்பேக்ல இவ குட்டி குழந்தையா இருக்கும் போது அவங்க அம்மா இறந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ அந்த குழந்தைய எப்படியாவது தேஜுவோட அம்மா கிட்ட சேர்த்து வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா கூட்டிட்டு வர, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்ற மாதிரி தேஜுவோட அம்மா கேட்பாங்க. தேஜு வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட அண்ணன் தான். அந்த நேரத்துல லீ ஜாய்சன் தான் எங்க அப்பா, அது நின்றுட்டு இருக்காரு, நீங்க தானே என்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே செகண்ட்ல அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்து செத்து போயிடுறாங்க. இத அவரால் மறக்கவே முடியல. தனக்கு என்ன வேணுமோ அதை இவ எடுத்துக்க கூடியவ, அதனால எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, உயிரிழப்பே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, என்ன ஃப்ராட் வேலை பண்ணன்னு எனக்கே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வெளியில சொல்லி என்ன பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் நான் சாதிச்சதை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்டா வரணும் அப்படிங்கிற ஒரு பேராசை. சோ இவ சின்ன வயசுலயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தோன்னா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க, அண்ணனை விட நான் தான் அதிகமான மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, பிசினஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு, ஷேர்ல பாத்தீங்களா நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா பெருமை பீத்திக்கிட்டு அந்த பெருமைக்கான முதலிடத்தை ஒரு பேராசையினால புடிச்சிருப்பா. திறமையினால புடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறது அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு இவளை புடிச்சு கத்த, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா தேஜு உசுரோட இருக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ண அவங்க அப்பாவுக்கு கோவமே வந்துடுது. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல என்கிட்ட இனிமே கத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னோட வாழ்க்கையில எதை நீங்க கொடுக்கலையோ அதை நான் எடுத்துக்க போறேன், அந்த பெருமை புகழ் அந்தஸ்து, அந்த அந்தஸ்து எனக்கு கொடுக்கல இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு, இது ராயல் ஃபேமிலியோட ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவே மதிக்காம அவ பாட்டில எழுந்து போக, இந்த பக்கம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பயங்கரமா கத்துறாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பா. அவளோட கண்ணெல்லாம் கலங்கி இருக்க மாதிரி இருக்கும். தனியாவே தானாவே தன்னோட வாழ்க்கையை எடுத்துட்டு வந்துட்டு
பட்டு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவளுக்குள்ள ஒரு ஃபீல். அப்படியே சோகமா இருக்கும்போது பிரின்ஸ் கிட்ட இருந்து கால் வர தன்னையே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு கால் அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, இவளால அந்த ஒரு கேள்விய எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. சோ ரொம்ப சோகமா இருக்கும்போது ஓகேவான்னு கேட்டா தன்னையும் மீறி ஒரு அழுக வரும் இல்லையா, அது மாதிரி அவளோட கண்ணு கலங்க நாளைக்கு உன்கிட்ட பேசுறேன், காலையில பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இந்த பக்கம் இவனுக்கும் ஒன்னும் புரியல, ஏதோ ஒரு கஷ்டத்துல இவ இருக்கான்றது நல்லா புரிஞ்சிடுது. இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டருக்கும் மனசே சரியில்லாம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் இவ ஒவ்வொரு விஷயங்களா தன்னை நிரூபிச்சு தன்னை நல்லா படிச்சு நல்ல ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னு ஆசையில ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட காட்டினாலும் அப்பா இவளை ரெக்கக்னிஷனே பண்ணலங்க. இதே அவங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்திருந்தா அதை பார்த்துட்டு அப்பா நானும் பாஸ் பண்ணிட்டேன் எனக்கும் வாங்கி கொடுங்கன்னு கெஞ்சிதான் கேட்டிருக்கா. அதே மாதிரி பெரியவள் ஆனோன்னு அவளோட ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொடுத்துருக்கா. பட் அவர் அதை கண்டுக்க கூட இல்லை. அந்த அளவுக்கு இவ மேல ஒரு வெறுப்பு, இவளால ஒய்ஃப் செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல தெரியாம பண்ண தவறுனால ஒரேடியா வெறுத்திருக்காங்க. ஒவ்வொரு புகழுக்கும் தனியால நின்னு ஏதோ ஒன்ன பண்ணி சாதிச்சுட்டா. பட் மத்தவங்களோட உசுருக்கோ வேலைக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தான் பண்ணிருப்பா. இதெல்லாம் நினைச்சு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது காலிங் பெல் அடிக்க, யார் வந்திருப்பா இந்த நேரத்துல, யார் வந்திருப்பான்னு ஒரு பேஸ்பால் பேட் எடுத்துட்டு போயிட்டு அடிக்க போறதுக்காக கதவை திறக்க பார்த்தா பிரின்ஸ். பார்த்த உடனே பயங்கர ஆச்சரியம், நீ எங்க இங்க, யாராவது ஒண்ணு பாத்துட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதே நேரத்துல இந்த பக்கம் சோய் வந்து ஆபீஸ் ரூம்ல டீ எடுத்துட்டு வந்து கிராண்ட் பிரின்ஸ் இருக்காரான்னு தேடி பார்த்தா ஆளை காணோம். இந்த பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும், பேஸ்பால் விளையாண்டுட்டு இருக்கியா உள்ள அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நிறைய எதிரிங்க உருவாயிட்டாங்கப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன உடனே அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனையே ஆச்சரியமா பார்க்க அவன் பாட்டில் ஒரு கிரீன் கலர் பேக் எடுத்துட்டு உள்ள போறான். பார்த்தா சப்வேலேருந்து இவளுக்காக பர்கர்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு, டேபிள் மேல வச்சு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீயே சப்வேக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உன்னோட பேர் போட்டு இப்ப பர்கர்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஹிஜு காம்போவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு பயங்கரமா இவ சிரிக்க. அந்த நேரத்துல இந்த பக்கம் சோயை காட்டுறாங்க. ஆபீஸ்ல இவனை காணுமே, எங்க போனா இந்த பிரின்ஸ் அப்படின்ட்டு அங்க இங்கேயும் தேடி பார்த்துட்டு ஃபைனலா அவன் அரண்மனையிலேயே இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையும் பார்க்காம இப்படி SIT அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த, இந்த பக்கம் என்னாச்சு எதுக்கு ஒரு மாதிரி சோகமா இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா வேற ஒன்னும் கிடையாது, உங்களுக்கு எனக்கும் மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத நிறைய பேரால தாங்க முடியல, முட்டையாலெல்லாம் அடிச்சாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது முட்டையால அடிச்சாங்களா, எத்தனை முட்டையால அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு ட்ரே முழுக்க எடுத்துட்டு வந்தாங்க, அதுல 2 முட்டையை என் மேல தூக்கி வீசினாங்க, 2மே மண்டையில பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ உனக்கு வலிச்சுச்சா அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப பாசமா கேட்க, என்ன கேட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு வலிச்சுச்சான்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவளை பரிதாபமா பார்க்க, முதல் முறையா தன்னை பார்த்து ஒருத்தவங்க பாசமா கேள்வி கேட்கறது இதுதானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா. இந்த பக்கம் மதர் குயின் ஐபேட்ல ஹீரோயினோட பிக்சரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மேஜரோட பர்த்டே அன்னைக்கு அவங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இவளை பத்தின இன்ஃபர்மேஷனும் என்கொயரியும் தேவை, இவளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல அரண்மனைக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இவங்க கொஞ்ச நாளைக்கு இங்க தான் தங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிற அந்த வேலைக்காரவங்க எல்லாம் ஒரு மாதிரி முழிக்க, இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா தங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாம சொல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் டக்குன்னு ஹீரோட கையை பிடிச்சிக்க, அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் கூச்சமா இருக்குது, ஏன் இன்னும் பக்கத்துல வந்து கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிட, டக்குன்னு ஷோல்டர் கிட்ட வந்து இன்னும் நெருக்கமா நின்ன உடனே அவ்வளவுதான் உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுறாங்க. உள்ள ஹீரோயினுக்காக ஒரு ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அந்த இடத்துல ஒரு காவலாளி வந்து நீங்க இந்த இடத்துல தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நீங்க யாரு, உங்களை நான் எப்படி கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட பேரு ஸ்டூபர்ட் கிம்மனே கூப்பிடலாம், சரி உங்களை நான் எப்படி கூப்பிடுறது லேடி அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன நீங்க இந்த கார்டுல இருக்கிற CEO-நே கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவளோட பிசினஸ் கார்டு எடுத்து கொடுக்க, இல்ல இந்த அரண்மனையில உங்களை லேடி ஷிப்னு கூப்பிடலாம், ஏன்னா நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவகிட்ட ரிப்ளை பண்ணோன்னே இவளும் பெட்ல போய் படுத்துட்டு, நேத்து என் வீட்டுல இருந்தேன், இன்னைக்கு அரண்மனையில இருக்கிற வாழ்க்கை எப்படி போகுது பாத்தியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவளுக்கு பிரின்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. என்ன உன்னோட ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா, அட நீ வேறப்பா அப்படியே டிராமால செட்டு போட்ட மாதிரியே இருக்குது, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, குயினோட வேலை எல்லாம் நான் தான் பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு ஐடியா பேசாம நாங்க வந்துருவா அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த டீ கொண்டுட்டு வர பனிப்பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒட்டு கேட்கறது, உள்ள என்ன நடக்கிறதுன்னு எட்டி பாக்குறது இதே வேலை. சோ இப்ப ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பொறுமையா கதவை லைட்டா ஓபன் பண்ணி உள்ள பார்க்க, அதுக்குள்ள பூனை வந்து பயமுத்துருது. அதுல பயந்து போய் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பிரின்ஸோட ரூம்ல உட்காந்துட்டு கணக்கு வழக்குகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு உனக்கே தெரியும், பட் நீ ஏன் என்னோட கல்யாண ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ண, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஏன் சம்மதி
சம்பாதிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க, ரொம்ப நாள் கழிச்சு கேட்கற போல இருக்கு இந்த கொஸ்டினை அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் கேட்க, ஏங்க நேத்து தாங்க ஓகே சொன்னீங்க, அதுக்குள்ள இன்னைக்கு கேட்டிருக்கேன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபர்ஸ்ட் விஷயம் நீ பணக்காரி அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ஜென்யூனான பதிலா என்ன விஷயம் உண்மையை சொல்லுங்கன்னா, ஆமா இங்க டாக்ஸ் பேபிள்ல கொஞ்சம் பிரச்சனை வரும், நீலாம் அழகா டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்க, அதனால ஒன்ன வச்சு தப்பிச்சுக்கலாம் பத்தியா, அதனால ரெண்டாவது விஷயம் நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ போதும்பா கலாய்க்காதீங்க, இதுல இருந்து நல்லா தெரியுது நீங்க என்ன புல்லிங் பண்றீங்கன்ட்டு. அடுத்த விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என்னோட அரண்மனையில ஏன் பக்கத்துல மகாராணியா நீ உட்கார போற, என்ன நீ கண்டிப்பா புரிஞ்சு பண்ண, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி உண்மையான காதல் வரிகளை அவகிட்ட சொல்ல, இவளுக்கும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு, பட் அதை வெளியில காட்டிக்காம அவனையே பார்த்துட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மதர் குயினை காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு செலிப்ரேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல ஹீரோயின் வந்து அரண்மனையில தங்கிட்டு இருக்க விஷயத்த மதர் குயினோட அசிஸ்டன்ட் சொல்ல, அந்த நேரத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, ஒரு நிமிஷம் இன்னைக்கு அந்த ஷோவை நடத்திட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த செக்யூரிட்டி பீரோல இருந்து செக்கிங்க்கு ஹீரோயினை தேடி பரபரப்பா ஓடி வராங்க. அத ஸ்டூவர்ட் கிம்மும் பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஹீரோயினை எழுப்ப, ஹீரோயின் நைட் ஃபுல்லா அபிஷியல் ஒர்க்கா பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அதனால எழுந்துக்கவே இல்ல. கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாருமே உள்ள வர இவ்வளவு எழுந்து உட்காந்துடுறா. பட் அவளை அரெஸ்ட் பண்ண போறதா சொல்ல, எதுக்காக அரெஸ்ட் பண்ண போறீங்க, நீங்க எல்லாம் யாரு, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவ டீடைலா கேட்க, ஒன்னும் இல்ல மெஜிஸ்ட்ரியோட ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த நேரத்துல அந்த பாலத்துக்கிட்ட நீ மட்டும் தான் நின்று இருக்க, நீ தான் ஜெலட்டினை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடென்டே பண்ணிருக்க. முதல்ல நீ ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவ கிடையாது, ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு உனக்கு எந்தவித அனுமதியும் கிடையாது, நீ எப்படி அந்த இடத்துக்கு போன அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களுக்கே எல்லா விஷயமும் நல்லா தெரியும், நான் ஆல்ரெடி பிரின்ஸ் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால அங்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நீ தான் ஏற்படுத்தியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவ கேட்க, இந்த இடத்த சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, முதல்ல உங்ககிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க கிட்ட அரண்மனையில கொடுத்த சர்ச் வாரண்ட்டும் இருக்கு, அரெஸ்ட் வாரண்ட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி ஒரு ஜெயில் மாதிரியான இடத்துல போட்டுறாங்க. ஆனா அவளோட ஃபைல்ஸ் மொத்தத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஆபீஸ்குள்ளேயும் போந்து அவளோட முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் கையாடர் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் எப்படியாவது பிரின்ஸ் கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஜெயில போட்டாங்க இல்லையா, அவளை பாதுகாக்கிறதுக்கு காவலாளி மாதிரி ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். அவனை எப்படியோ இந்த சமைக்கிற லேடி, நீங்க ரொம்ப நேரமா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, பசியோட இருப்பீங்க, வாங்க கொஞ்சம் சாப்பிட்டு போலான்ட்டு கிச்சனுக்குள்ள தள்ளிட்டு போக, அதுக்குள்ள ஸ்டூவர்ட் இந்த பக்கம் இவளுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்குள்ள வந்து இதை கொஞ்சமாவது சாப்பிடுங்க, சாப்பிடாம இப்படி ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப பிரின்ஸ் கிட்ட உடனே பேசி ஆகணும், ஒரு கால் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னைக்கு ரிச்சுவல் டே, இன்னைக்கு ராஜ குடும்பத்துல இருக்க யாருமே போன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க கட் பண்ணி ஒரு பெரிய ரிச்சுவலையே காட்டுறாங்க. அதுல இவங்க ரெண்டு பேரும் கையை கழுவுற மாதிரி இருக்கு, ஜெனரலும் கிராண்ட் பிரின்சஸும். அதே மாதிரி இந்த பக்கம் ஹீரோயினுக்கு எப்படியாவது வெளியில போகணும், இந்த விஷயத்த டூஹைஜன் கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது, இதோ நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளும் வேக வேகமா ஓடி வர, ஸ்டூவர்ட் அதை கேட்டுட்டு அவளால உள்ளெல்லாம் வர முடியாது, அவ ஒரு சிவிலியன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்ற, அன்னைக்கு எல்லாருமே உள்ள வந்தாங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல ஃபங்க்ஷன் அன்னைக்கு மட்டும் தான் உள்ள வர முடியும், இன்னைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதாங்க. இந்த பக்கம் டூஹேஜன் ஓடி வந்துட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோயின் அப்படியே தென்னாவெட்டா ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவளோட செருப்பு போட்டுக்கிட்டு, இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டைலா நடந்து போகும்போது, அங்க இருக்கிற அந்த பணிப்பெண்கள்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுத மாதிரி இவளே பார்க்க, இவளும் ஆபீசர்ஸ்க்குலாம் தெரியாம ஏதாவது பண்ணி சமாளிங்களேண்டி அப்படின்ற மாதிரி சைகை கொடுக்க, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல, இன்னும் இன்னசென்ட்டா இருக்காங்க. இவ கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம், என்ன மேடம் பொறுமையா நடந்து வரீங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் கேட்க, டக்குன்னு இவளும் தோ வர அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சைகை காட்ட, அந்த பணிப்பெண்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா வெளியில பார்த்தா பயங்கர வேகமா ஸ்கூட்டி ஓட்டிக்கிட்டு ஸ்டூவர்ட் கிம் வேற ஒரு வழியா சிவிலியன் மாதிரி வராரு. வாசல்ல காவலாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, உள்ள விட மாட்டாங்க சிவிலியனை. பட் இவரு ராயல் பேட்சை காட்ட வேற வழியே இல்லைன்னு உள்ள விட்டுறாங்க. இந்த ராயல் பேட்ச் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் எப்பவுமே இதை கையில வச்சிட்டு இருக்க கூடியவ. ஆக்சுவலா இவ ஸ்கூல்ல ஒரு ராயல் பேட்சை திருடுனா இல்லையா, அதேதான் இது எப்ப டாய்லெட் குள்ள போட்டு வச்சிருக்கா. சோ அதை எடுத்து ஸ்டூவர்ட் கிட்ட கொடுத்தோன்னா, இவ்வளோ பெரிய ராயல் பேட்சை டாய்லெட் குள்ளேயே போட்டு வைப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இதே நான் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கேன், இந்த இடம் பாதுகாப்பான இடம் தானே, இப்ப யூஸ் ஆகுது இல்லையா, இதை எடுத்துட்டு போய் எப்படியாவது டூஹேஜினும் உள்ள கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் இதை எடுத்துக்கிட்டு அப்படியே அரண்மனையை சுத்தி ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்து எப்படியோ டூஹேஜினா அரண்மனைக்குள்ள கூப்பிட்டுட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் அரண்மனைக்குள்ள இருக்கிற காட்டு வழியா எப்படியாவது ஹீரோயினை மீட் பண்றதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ரிச்சுவலை காட்டுறாங்க. அதுல முதல்ல ஜெனரல் நடந்து போக, இந்த பக்கம் பிரின்ஸ் நடந்து
போறாரு. கூடவே அவங்களோட தாத்தாவும் நடந்து போறாங்க. அந்த காலத்து ஜோஷன் காலகட்டத்துல எப்படி ஒரு சடங்கை பண்ணுவாங்களோ அதே மாதிரி பொறுமையா நடந்துட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோயினை மீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பிரின்ஸ் கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்றாங்க. வாய்ப்பே இல்ல. அங்க ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க நடுவுல நின்னுட்டு இருக்காரு பிரின்ஸ். எப்படி பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டூஹைஜின் சோவை பாத்துறா. சோவை வச்சு எப்படியாவது மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டூவர்ட் கிட்ட உதவி கேட்டு அங்க இருக்கிற அந்த பனிப்பெண்கள் எல்லாம் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படியோ சோவோட பக்கத்துல வந்து ஷூ காலால ஒரே உத என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ எப்படி உள்ள வந்த? அதுவா ஒரு முக்கியமான விஷயம், நீ தனியா வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, இப்படி எல்லாம் வர முடியாது, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, நீ தனியா வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போக இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ கெத்தா அரெஸ்ட் பண்ணிட்டு போனாலும் அந்த போஸை மட்டும் கைவிடவே இல்லைங்க. இந்த பக்கம் ஜோ எப்படியோ ஹீரோவை கூட்டிட்டு வந்துடுறான். அதுக்குள்ள இவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக மதர் குயின் கிட்ட கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். எதுக்காக அவளை அத்துமீறி அரெஸ்ட் பண்ணீங்க, முதல்ல என்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிட்ட இவன் கேள்வி மேல கேள்வி கேட்க, அவரு இல்ல குயினோட உத்தரவு, அதை எங்களால மீற முடியாது, இவங்க தான் சஸ்பெக்ட், அது மட்டும் இல்ல அத்துமீறி அந்த இடத்துக்கு நுழைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, யாரோட ஆத்தரைசேஷன்ல இப்படி அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட ஆத்தரைசேஷன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குயின் வர, இவ தான் பிரைம் சஸ்பெக்ட், அந்த இடத்துல இவ தான் இருந்திருக்கா, அதுவும் அத்துமீறி நுழைஞ்சிருக்கா, அந்த இடத்துக்கு இவளுக்கு வரக்கூடாதுன்னு தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன எவிடன்ஸ் இருக்குன்ட்டு ஹீரோ கேட்க, இவ அந்த பார்ட்டியில ரொம்ப அநாகரிகமா போஸ் கொடுத்திருக்கா, ட்ரெஸ் கலர் ரெட், அது போட்டுட்டு வரக்கூடாதுன்னு தெரிஞ்சும் போட்டுட்டு வந்திருக்கா, அது மட்டும் இல்ல அங்க இருக்க பார்ட்டியில கிளாஸ் எல்லாம் உடைச்சு எல்லாரையும் மிரட்டி இருக்கா. சோ இவ மனசுல ஏதோ ஒரு பஞ்சம் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க கேள்வி மேல கேள்வி கேட்க, அவனும் அதுக்கு என்னோட பெர்மிஷன் இல்லாம ஒரு தகுந்த சாட்சியும் இல்லாம இப்படி அரெஸ்ட் பண்றது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் சோயும் டூஹைஜினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஏதோ சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. டூஹைஜினுக்கு சுத்தமா புரியல. சோய் அவளோட காலில் ஒத அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்கு சுத்தமா புரியலன்னு டக்குன்னு சோயை உதைச்சிடறான். அந்த நேரத்துல ஹீரோயின் அப்படியே தடுக்கி விழ, அவ்வளவுதான், ஐயோ அவளுக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல, டக்குன்னு ஹீரோவும் அவளை கைத்தாங்களா தூக்க, அது வரைக்கும் நல்லா தாங்க இருந்திருப்பா, அவன் கைத்தாங்களா தூக்குன உடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த உடனே எல்லாரும் டாக்டர் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்ட உடனே குயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவளை முதல்ல அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் உடம்பு சரியில்லாதவங்கள இப்படி எல்லாம் அரெஸ்ட் பண்றது தப்பு, முதல்ல இவங்களுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுன்ட்டு பிரின்ஸ் சொன்ன உடனே வேற பேச்சே இல்ல, அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். இதெல்லாம் குயின் பார்த்துட்டு செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் இவளை தூக்கிட்டு வந்து பெட்ல போட்ட உடனே அப்படியே மயக்கத்திலே இருக்கா. போதும், ரொம்ப நேரமா நடிச்சிட்டு இருக்க, கண்ணை முழிச்சு என்ன பாரு அப்படின்னு ஹீரோயினை எழுப்ப, அப்பாடா கொஞ்ச நேரத்துல பயந்துட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொன்ன உடனே எனக்கும் புரியுது, இப்படியாப்பட்ட சூழ்நிலையில உன்னால தனியா ஹேண்டில் பண்ணிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் சொன்ன உடனே, இல்ல இது மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நான் பார்த்திருக்கேன், ஐடில இருந்து வந்து என்ன ரைடு எல்லாம் விட்டுருக்காங்க, ஆனா ஒரே ஒரு டவுட் தான், என்ன கேஸ்ல என்ன உள்ள போடுவாங்கன்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல இங்க தகுந்த தண்டனை எல்லாம் வழங்கப்படும், அதுவும் ரொம்ப கொடூரமான தண்டனை எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும்பா, இப்ப என்ன தெரியுமா ஹைலைட்டே, இங்க இருக்கவங்க எல்லாருமே நீ என்ன கைத்தாங்களா தூக்குன இல்லையா, நம்மளோட காதலை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே இங்க இருக்கவங்க மொத்த பேரும் இவங்களோட காதலை பத்தி தாங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ட்ரூ லவ் இருக்கு, விட்டே கொடுக்கல, பிரின்ஸ் எப்படி வரப்போற தன்னோட மனைவிக்காக பேசினாரு பாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் காசப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாய்ஸ் செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட அத்தனை பேர் இருந்தாங்கப்பா, இவங்கள மட்டும் எதுக்கு பிரைம் சஸ்பெக்ட்னு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. எல்லாரோட ஓட்டும் ஹீரோயின் மேலதான். இதெல்லாம் கேள்விப்பட்ட குயினுக்கு செம கோவம், பூஜாடி எல்லாம் போட்டு உடைக்கிறான். அந்த நேரத்துல அவங்களோட அசிஸ்டன்ட் நான் கிளீன் பண்றேன், ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆசுவாசப்படுத்த கோவம் குறையவே இல்லை. அதுக்கப்புறம் சரி உன்னோட அந்த புறத்துக்கு போ அப்படின்ற மாதிரி கார்ல ஏத்தி அனுப்புறதுக்காக கார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் பிரின்ஸ் போய் டக்குன்னு காரோட கதவை திறந்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் ஆன ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இவளுக்கும் பயங்கரமான ஆச்சரியம், ஆன வாயை திறக்க, வாயை கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கிட்டு அழகா போய அப்படின்ற மாதிரி கிட்டக்க வந்து காதல சொல்ல, இவளும் ஓகே சொல்லிட்டு அவளோட அரண்மனைக்குள்ள போறா. அந்த இடத்துல இவ அப்படியே ஸ்டைலா நடந்து வர, அங்க இருக்க பூனையில இருந்து பனிப்பெண்கள் வரைக்கும் அப்படியே இவ சீக்கிரமா வந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஈவன் ஸ்டூவர்ட் கிம்மும் சேர்ந்து வந்த உடனே அப்படியே எல்லாமே கிம்மாலதான் சாத்தியமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்கவங்க எல்லாம் சேர பாருங்க. ஆமா உன்னாலதான் நான் அவ்வளவு தூரம் பைக்கெல்லாம் ஓட்டிட்டு வந்தேன்னா பாத்துக்கோ ஏன் அப்படின்ற மாதிரி சேர பண்ணிட்டு அடுத்து இப்ப குளிச்சுட்டு தன்னோட ரூமுக்கு வரா. வந்த உடனே என்னதான் இருந்தாலும் அவன் என்ன தொட்டு தூக்கும் போது அதுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னு ஃபிளாஷ்பேக்கை திங்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் கிட்ட இருந்து கால் வருது. அந்த நேரத்துல நீ என்ன ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இந்த இடத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எவ்வளவு டக்குன்னு வருதுன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா
ஆனா இங்க உஷாரா தான்ப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ சொல்லும் போது உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இவ வெளியில கிளம்பி போறதுக்கு முன்னாடி காரை ஸ்டார்ட் பண்ணுவா. அப்போ கிராண்ட் பிரின்ஸ் தங்கியிருக்கா இல்லையா, அதோட காம்பவுண்ட் வரும். அந்த இடத்துக்கு வந்து எப்படியாவது இவனை மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு அவனுக்கு போன் அடிச்சா காம்பவுண்ட் பக்கத்துலயே ரிங் போற சவுண்டு. பாருங்களேன், நல்லா சொல்லி வச்சு பேசி மீட் பண்ணுவாங்க போல இருக்கு. அவனுக்காக இவன் வெயிட் பண்ண கொஞ்ச நேரத்துல காம்பவுண்ட் சுவர் மேல ஏறிக்கிட்டு பிரின்ஸ் இந்த பக்கம் எட்டி பார்க்க, நீ ஹைட்டா இருக்க, ஏறி நின்னாலும் உன் உயரம் எனக்கு தெரியுது, தோ உன்கிட்ட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆல்ரெடி மடக்கிற ஸ்டூல்லாம் வச்சிருக்காங்க. அதை எடுத்து அங்க இருக்க ஸ்டூல் மேல போட்டு ஏறி நின்ன உடனே இப்ப நம்ம 2 பேரும் உண்மையான லவ்வர்ஸ் மாதிரியே இருக்கும்ல. லவ்வர்ஸ் கூட இப்படி நைட் எல்லாம் மீட் பண்ணி பேசிக்க மாட்டாங்க. ஆனா உன்னை நான் எதுக்காக மீட் பண்ண வந்து தெரியுமா? ஆக்சுவலா உனக்கு தூக்கத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்கு எப்பயாவது தூக்கத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த டீயை தான் குடிப்பேன். இதை குடிச்சிட்டு நீ ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு, அப்போ உனக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவனும் கேட்க, என்ன நான் தான் உனக்கு டாக்டரா, என்ன கேட்க போற அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரே ஒரு செகண்ட் என்னையே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் பயங்கரமான ரொமான்டிக் லுக்கு விட இவளுக்கு ஒண்ணுமே புரியல, கிரேசியா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. என்னே பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் பார்க்க அந்த இடத்துல அவளோட கண்ணத்துல கை வச்சோன்னே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். இவ்வளவுதான், இவளுக்கு ஷாக் ஆயிடுது. அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கும்போது இதோட இந்த எபிசோடும் முடியுது. ஹீரோயினுக்கு சும்மா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பெருமையா வாழணும்னு தான் ஆசை. ஆனா ஹீரோவுக்கு எப்படியாவது இவளை லவ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசை. இதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு குயினோட சூழ்ச்சி வேற. என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். சோ தொடர்ந்து இந்த சேனலை கண்டினியூஸா பார்க்கறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன்ல வைங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.